கோயம்புத்தூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்க வந்திருக்கீங்க? ஜாலி அப்படி சொல்ல. ஆரியன் ஹாய் சொல்லு, குட் மார்னிங் சொல்லிடு. அழகா சொல்லுது. வாங்க வாங்க, எங்க ஊருக்கு வந்தா நாங்க எங்க ஊர்ல என்ன ஃபேமஸோ அங்கதானே நாங்க கூட்டிட்டு வருவோம். அப்படிதான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற இடம் அந்த போட்டா. இல்லம்மா, நாங்க பேசுறது 2 வார்த்தை, அதுக்கு மைக் வேற வேணுமா என் பையனுக்கு? குரு, மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் ஆனியன் ரோஸ்ட். ஆனியன் ரோஸ்ட் சொல்றா. தண்ணி வேணுமா? சாப்பிடு சாப்பிடு. அப்படியா? சரி. காலையில 4 o'clock வண்டி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர்ல கோயம்புத்தூர் 9:30க்கு ரீச் ஆயிட்டோம். உள்ள வந்ததுமே வெல்கம் பண்ற மாதிரி நாங்க அன்னபூர்ணாக்குள்ளதான் காலை வைப்போம். ஒரு ஆனியன் தோசையை போட்டானா கொஞ்சம் கண்ணே பிரைட் ஆகும். சூப்பரா இருக்குல்ல? ஆமா, நீ ஃபர்ஸ்ட் டைம் தானே வர? பெங்களூர்ல இந்த டேஸ்ட் இருக்கிறது இல்ல. இந்த ஒரு எங்கேயுமே இந்த டேஸ்ட் இல்ல. ஒன்லி இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வரவங்க இங்க சாப்பிடாம போக மாட்டாங்க. நல்லா இருக்கா? இவன் மட்டும் சாப்பிட மாட்டான். ஆக்சுவலா நான் போர் அடிக்கல. என்னோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் சொல்றேன். நான் வந்து ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தேன், ஓகேவா? நான் அங்கிருந்து கோயம்புத்தூர் ஒரு டைமும் மந்த்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவேன். வரப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம வீட்டு சாப்பாடு எங்கே இருக்கும் அதே மாதிரி உள்ள வரும்போதே அன்னபூர்ணால சாப்பிட்டுட்டு தான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போவாங்க. அதனால ஒரு சென்டிமெண்டலா இருக்கும் எனக்கு இங்க வந்து சாப்பிடுறது. வெயிட் பண்ணிட்டே இருப்ப போல இருக்க, எப்ப வந்து சாப்பிடலான்னு. சீரியஸா எனக்கு அந்த மாதிரி ஒரு பழைய மெமரிஸ் எல்லாம் வரும். உள்ள வந்தாலே ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே வரும். சாப்பிட்டு அப்படியே போவோம். நைட்டு 8:30 9:30 அப்படி வருவோம். மந்த்லி ஒன்ஸ் தான் லீவே விடுவாங்க. வரப்பெல்லாம் இங்க வந்து சாப்பிட்டு போறது தான். எல்லா ஹாட்ஸ்பாட்லயுமே அன்னபூர்ணா இருக்கும், ஓகேவா? எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, தியேட்டர் பக்கத்துல, பஸ் ஸ்டாப்ல, ஸோ நம்ம எங்க வந்தாலுமே இங்க சாப்பிடணும். இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் கோயம்புத்தூருக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்குல்ல, அது கோயம்புத்தூரியன்ஸ் வச்சு கோயம்புத்தூர்ல இருக்கிற பீப்புளுக்கு நல்லா தெரியும். கோயம்புத்தூரியன்ஸா? கோயம்புத்தூரியனா? ஆமா. டீச்சர்ல உனக்கு பிடிச்சிருக்கா? செம்மையா இருக்கு. தெரியுது. ஏண்டா எதுக்குள்ள கை விடுறான் பாரு. அடுத்தது எங்க போறோம் தெரியுமா? என்னோட ஃபேவரட்டான ஒரு பேக்கரி. சரிங்க மேடம். அங்க என்ன ஸ்பெஷல்? அங்க எல்லாமே ஸ்பெஷல் தான். சூப்பரா இருக்கும். அங்க இருக்கிற கேக்கு, அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். யூனிக்கா இருக்கும். யூனிக்னா அந்த டேஸ்ட் வந்து யூனிக்கா இருக்கும். அங்க ஸ்பெஷலே வந்து ஜப்பான் கேக் தான் ஸ்பெஷல். வாங்க, நான் வாயிலே சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது. கோயம்புத்தூர் வந்தாலே மெயின் ஸ்பாட் 2. மற்றவங்களுக்கு வேற இருக்கலாம், பட் எனக்கு 2. ஒன்று அன்னபூர்ணா, இப்போ போற இடம் ஒன்று. வாங்க போய் பார்க்கலாம்.
ஐயன் ஐயன் ரோட்ல இங்க போட ஒரு அன்னபூர்ணா பாரு. ஆமா இந்த மாதிரி. அப்புறம் கோணியம்மன் கோயில் பாருங்க. இந்த மாதிரி தான் அன்னபூர்ணா வந்து எல்லா ஹாட் ஸ்பாட்லயும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆமா நீங்க எங்க போனாலும் அங்க ஒரு ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்டுறலாம். இங்கிருந்து சாப்பாடு 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 தான். ஆனா நான் எப்ப இந்த குரு பையனை கல்யாணம் பண்ணனோ அன்னபூர்ணாக்கு வரதே ரொம்ப இதாயிடுச்சு, ரேர் ஆயிடுச்சு. இன்னுமா கடை வரல? அதான் பாரு வந்துடுச்சு. உள்ள போலாமா? உள்ள போலாமா? போலாமா? அங்க காசு வேண்டாம். என்ன என்ன காசு வேண்டாம். அக்கா இந்த ஜப்பான் கேக் 4 பார்சல். ஜப்பான் கேக், இதுதான் ஜப்பான் கேக். அதுலயே மினி வெர்ஷன் இருக்கு. இது மினி ஜப்பான் கேக். மினி வாங்கிக்கலாம்ல? இல்ல மினி எல்லாம் பத்தாது எனக்கு. இந்த பிங்க் கேக் வாங்கிக்கலாமா? உனக்கு என்னடா வேணும்? டோனட்டா? இல்ல இந்த பிங்க் கலர் கேக் வேணாம் வேணாம், பிங்க் கலர் வேணாம். இது வாங்க. இது வாங்கிக்கலாமா? இல்ல ஒயிட் கலர் வாங்கிக்கலாம். அடுத்தது இது டீ கேக். இப்படி கொடுத்தா கூட நான் 2 நாள்ல காலி அது பண்ணிடுவேன். 1 கிலோ 1/2 கிலோ. ½ kg இன்சைட் வா. போலாமா? வீட்டுக்கு போலாமா? போலாம் போலாம். கோயம்புத்தூர்ல இந்த பாலாஜி அன்கோக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேருக்கு இது பிடிக்கும். ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தே இந்த கடை இருக்கு. எங்க தாத்தா காலத்துல இருந்தே இருக்கு. எவ்வளோ இயர்ஸ்னு அக்யூரேட்டா தெரியல. ஆனா இந்த ஜப்பான் கேக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபேன் சொல்றதை விட ஜப்பான் கேக் வெரியன்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூர்ல. நானும் இல்ல, நிறைய பேரு. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த ஜப்பான் கேக் பிடிக்கும்னா இந்த ஜப்பான் கேக் வெரியன்ஸ் இருப்பீங்கல்ல, அவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில். சரியா? எனக்கு தெரியும் நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் ஃபேமிலிலேயே நிறைய பேருக்கு இந்த ஷாப் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே வாங்க போகலாம். ஏன் அதுக்குள்ள சாப்பிட்ற? இப்பதான் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு போற வரைக்கெல்லாம் எங்களால வெயிட் பண்ண முடியாது. இந்த ஸ்மெல் தான். சீரியஸா அந்த கடையில இருக்க கேக்குக்கு மட்டும் ஒரு தனியான ஒரு ஸ்மெல் இருக்கு. எங்களோட தேர்ட் ஃபேவரட் ஸ்பாட்டு, என்னோட தேர்ட் ஃபேவரட் ஸ்பாட்டு ஆவின் ஜங்ஷன். பின்னாடி ஆவின் ஃபேக்ட்ரி இருக்கு. இந்த முன்னாடி வந்து ஷோரூம் வச்சிருக்காங்க. ஷோரூம்ல பார்லரா கடை, பால் கடை, பால் ரீசெண்டாக சொல்லி தம்பி பார்த்தேன். பாருங்க, ஆக்சுவலாக ஆவின் பார்த்தீங்கன்னா ஆவினில் என்ன ஃபேமஸ்ஸு, அதில் என்ன ஸ்பெஷல் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. எனக்கு என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஆவினோட டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஆவின் நல்ல மூமெண்ட் இருக்கும், ஃப்ளேவர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆவினுக்கு தைரியமாக நான் கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு காய்ச்சல் எதுவும் வந்ததில்லை. அவ்வளோதான், இந்த குட்டி கப்பை சீக்கிரம் நான் முடிச்சிடுவேன். சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா 4 o'clock கிளம்பி நாங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு போல கரெக்டாக சுற்றிட்டு இருக்கோம். மணி இப்போ 12 மணி ஆகுது. 12 ஆச்சு. 9:30 சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இல்லை சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக இருக்குது. இனி வீட்டுக்கு போய் ரெஸ்ட்டு தான். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறோம்.
கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஃபேவரட் ஸ்பாட் இருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, family. இங்க பார்த்து சொல்லு. அங்க பார்த்து சொல்லுங்க. நோட் பண்ணீங்களா? நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்பேன் ஆதிக்கிட்ட பாய் சொல்லுவேன். இப்பெல்லாம் அவனே சொல்றான். பையன் டியூன் ஆயிட்டாப்ல. ஆரியன் டியூன் ஆயிட்டியாடா?